இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு இன்புட் அண்ட் 2 சாய்ஸ். ஓகேங்களா? அண்ட் எல்ஸ் பார்த்தோம். ஒரு இன்புட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ். இந்த மல்டிபிள் சாய்ஸும் வந்து எப்படி இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு எல்சிஃப்லையும் இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டை விட இன்னும் இது பெட்டரான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. தென் இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு பிளாக் தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து லைக் எல்சிப் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் கேசஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்ககிட்ட ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து கண்ட்ரி வைஸ் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வைஸ் ரிப்போர்ட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்தியா, யூஎஸ், யூகே அப்படின்ற கண்ட்ரிஸ் நேம்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ சேல்ஸ் என்ன சொல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேல்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும்னா அந்த மாஸ்டர் எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்து, ஓகேங்களா, அந்த மாஸ்டர் எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்து நான் வந்து இந்தியான்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணணும்னா இந்தியான்றதை போயிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த கண்ட்ரி காலமில் போயிட்டு இந்தியாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சேல்ஸ் வந்து நான் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் வேல்யூ வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 அபவ் 10,000 வந்து ஃபில்டர் பண்ணேன். இந்தியான்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்தியா அண்ட் ப்ளஸ் அபவ் 10,000 வந்து வேல்யூவை ஃபில்டர் பண்ணி இன்னொரு ஷீட்டில் போடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யூஎஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு ஒரு கண்டிஷன், யூஎஸ்ன்னு கொடுக்குறேன், யூஎஸ் கண்ட்ரி ஃபில்டர் பண்ணு, அப்புறம் சேல்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒரு 2,000 இருக்கிற எல்லா ரோஸையும் ஃபில்டர் பண்ணி எனக்கு இன்னொரு ஷீட்டில் போடு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூஸ் கேஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி வந்து ஸ்விட்ச் கேஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கவர் த என்டையர் ப்ராசஸ் ஃப்ளோ. அதுக்கு நம்ம இன்னும் டைம் இருக்குது நமக்கு. ஜஸ்ட் நான் இங்கே வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸல் வந்து ஆக்டிவிட்டி போட்டிருக்கேன், ரீட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு இன்புட்டை கொடுக்குறேன் அப்படின்றது வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கண்ட்ரி நேம் இந்த பாக்ஸில் கண்ட்ரி நேம் கொடுக்க போகிறேன். இந்த அசைன் ஆக்டிவிட்டியில் கண்ட்ரோல் கே எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரி நேமில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் வந்து யூஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் country name, okay, str country name dot toString வச்சுக்கிறேன். ஓகே, டாட் toString. ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஸ்விட்ச் கேஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்டீஜர் இருக்கும், இன்டீஜரோட எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் கம்பேர் பண்ண போகிறோம், அதனால ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த எல்சிஃப்ல நம்ம வந்து ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்ம வந்து டைப் பண்ணோம். ஓகேங்களா? பட் இந்த ஸ்விட்ச் கேஸில் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த 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 வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ தென் லேட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ், இந்த டிஃபால்ட்டை விடுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஆட் நியூ கேஸுக்கு இது கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் வரும். ஓகேங்களா? இந்த ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எம்டி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஸ், ஓகேங்களா, என்னுடைய கேஸ் இந்தியாவாக இருந்தா, ஓகேங்களா, இந்தியா அப்படின்னு இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும். ஓகேங்களா? இந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ்ன்றது என்னென்னா இந்த பர்டிகுலர் எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேரியபிள் வந்து இந்த கேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அசியூம் தட் இப்போ எல்ஸுக்கு போகிறேன். ஓகேங்களா? எல்ஸுக்கு போகிறேன். ஸோ இதுதான் கேஸ். ஓகே, திஸ் இஸ் கேஸ், திஸ் இஸ் அந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது அப்படியே வந்து ஸ்விட்சில் வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேஸ்ன்றது வந்து என்ன, எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவாக இருந்தால் என்ன அப்படின்றது. அடுத்த யூஸ் கேஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் நார்வே அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். நார்வே வந்தால் என்ன பண்ணணும். ஸோ அடுத்த யூஸ் கேஸ் வந்துட்டு யூஎஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும். இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணனா கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம், அந்த இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படின்னா. ஓகேங்களா? பட் ரியல் டைம் ப்ராஜெக்டில் அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ யூகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா
ஸோ வந்து இப்போது எனக்கு டிஃபால்ட்டாக இந்த கண்ட்ரி தவிர ஓகேங்களா, இந்த யூஎஸ் மற்ற கண்ட்ரி தவிர எனக்கு வந்தால் நான் என்ன ஃபில்டர் ஆப்ஷன் போடணும் அப்படின்றது நான் வந்து இப்போ டிஃபால்ட்டு இந்தியா வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணேன், நார்வே வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் பண்ணேன், யூஎஸ்னா அதுக்கான ஆக்ஷன், யூகேனா அதுக்கான ஆக்ஷன். ஸோ அதை தாண்டி நல்லுன்னு கூட வரத்துக்கு சம்டைம்ஸ் வந்து எம்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எம்டி வந்தால் என்ன பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபால்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் லைன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போடுவோம், ஃபில்டர் ஆப்ஷன் போடுவோம், எக்ஸலில் போயிட்டு அது பர்டிகுலர் 2 காலமாக ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு எக்ஸலில் போகிறது எல்லாமே இதுக்குள்ளே போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து சிம்பிளாக இதோட முடிக்கிறேன், எனக்கு என்ன ரிசல்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரைட் லைன் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் லெட்ஸ் சே ஃபில்டர் ஆப்ஷன் ஃபில்டர் போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து என்னென்னா இப்போது எனக்கு எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக வந்து இது இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ, அதாவது நான் என்ன பண்ணுன்னா கண்ட்ரி நேம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சாரி சேல்ஸ் வேல்யூ வந்து ஒரு 2500க்குள்ளே நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றது ஓகேங்களா. எதுவும் ஃபால் ஆகலை அப்படின்னா சப்போஸ் இந்த கண்ட்ரி இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரி வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி நேம் சேல்ஸ் வேல்யூ வந்து 2500க்கு மேலே இருக்கிறது மட்டும் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதே வந்து நான் நார்வேக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, சாரி இந்தியாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ. இந்தியா வந்து வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 செகண்ட் நான் வந்து நோட் பேடில் வச்சு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியா வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேல்ஸ் வேல்யூ வந்துட்டு சம்திங் கிரேட்டர் தென் 10,000 அந்த மாதிரி கொடுக்குறேன். அதாவது இந்தியாவை போயிட்டு ஃபில்டர் பண்ணு. ஸோ இந்தியாவை ஃபில்டர் பண்ணு. ஸோ இந்தியாவை ஃபில்டர் பண்ணு, கண்ட்ரி நேம் இந்தியா ஃபில்டர் பண்ணு, அதுக்கப்புறம் சேல்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10,000 அப்படின்ற மாதிரி. ஸோ அதே வந்து நார்வேக்கு ஓகேங்களா. ஸோ ஐ ஹாவ் நார்வேக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, யூஎஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் யூகேக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்புறம் எம்டின்னு வந்துருச்சுன்னா ஓகேங்களா. அதாவது அவங்க யூசர் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம விட்டுட்டான் அப்படின்னா ஸோ அதை முன்னாடி ஹேண்டில் பண்ணுவோம், ஜஸ்ட் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஃபில்டர் போடாத எண்டு ப்ராசஸ் போ அப்படின்றது எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஓகேவா. எண்டு ப்ராசஸ் போ. ஸோ அப்போ நார்வேக்கு வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம், யூகேக்கு வந்துட்டு மேபி சேல்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸ்.